உண்மையாவே எப்பவாவது நீங்க பயமா உணர்ந்திருக்கீங்களா? மூழ்குவது போல உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த செய்யும் போது ஏதோ தப்பா இருக்கேனும் பிரச்சனையா இருக்கேனும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதை சரி பண்ண நீங்க நிறைய ஊக்குவிக்கிற வீடியோஸ் பார்க்கலாம். ஆனாலும் நீங்க பழைய பழக்கங்களுக்கு திரும்புவதை உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இந்த ஒரு சுழற்சிக்கு காரணம் நம்ம மூளை வேலை செய்யற விதம் தான். நம்ம மூளை எப்பவுமே மகிழ்ச்சியை நோக்கி தான் போகுமே தவிர சலிப்பான விஷயங்களை நிராகரிச்சிடும். அதனால நீங்க என்னதான் ஊக்குவிக்கப்பட்டாலும் நீங்க பழைய பழக்கங்களை நோக்கி தான் போவீங்க. ஏன்னா நம்ம மூளை எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கும். அதனால தான் பெரும்பாலான மனிதர்கள் கடின உழைப்பை விட பொழுதுபோக்க தேர்வு செய்யறாங்க. ஆனா நீங்க வித்தியாசமானவராகவும் மிக சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கணும்னா நீங்க வித்தியாசமா வேலை செய்யற ஒரு சிறிய குழுல இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த வீடியோ அவங்களுக்காகத்தான். சோ டைம் ஃபார் கிரேட்னஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். வீடியோவை முழுமையா பாருங்க. முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு. ரூல் நம்பர் 1, நேரத்தை கையாளும் விதம். நேரத்தை கையாளுவது என்பது நிறைய பேருக்கு இங்க ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. அதனாலேயே அவங்க வேலையை சரியான நேரத்துக்குள்ள முடிக்க கஷ்டமா இருக்கு. அதுவும் வயசு ஆக ஆக இந்த நிலைமை இன்னும் மோசமாக கூடும். அதனால இப்பவே இதை பத்தி யோசிச்சு சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எது முடியாதோ அது நாளைக்கு பண்ணக்கூடியதா மாறும். அப்போ உங்களால நேரத்தை சரியா கையாள முடியலன்னா நீங்க உங்க வாழ்க்கையை நழுவ விடுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் தினமும் நீங்க ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டியது அவசியமான ஒன்று. ரூல் நம்பர் 2, சரியான மனநிலை. உங்களுடைய பயமோ அல்லது எதிர்மறை எண்ணமோ உங்களுடைய வெற்றியை தடுக்கக்கூடியவை. குறிப்பா எதிர்மறை எண்ணமானது உங்களோட வெற்றி பாதையை ரொம்ப கடினமாக்கும். எவர் ஒருத்தர் யதார்த்தத்தை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறார்களோ அவங்களே அரிதாக வெற்றி அடைகிறாங்க. அதனால அந்த மாற்றத்தை கொண்டு வர முதல் வழி என்னன்னா சரியான மனநிலை. அந்த மனநிலையே வளர்ச்சிக்கான பாதையை திறக்கும் வழி. அங்க நீங்க நிறைய சவால்களுக்கும் கடின உழைப்பிற்கும் தயாரா இருக்கணும். இந்த நிலைமை நார்மலாக நிறைய பயிற்சி உங்களுக்கு தேவை. ரூல் நம்பர் 3, நீங்கள் ஏன் சோம்பேறித்தனமாக இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்வது. ஒரு வழக்கமான நடைமுறை நம்மள ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கிடுது. அப்படி இருக்கும்போது நம்ம பெற்றோர் மாதிரி யார் மீதாவது ரொம்ப நம்பிக்கை வச்சிடுறோம். ஆனா சின்ன குறிக்கோள் கூட பெரிய அளவுல சாதனை படைக்க உதவும். ஜேம்ஸ் கிளியர் அவரோட புக் அட்டாமிக் ஹாபிட்ஸ்ல இத பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சிறு சிறு வெற்றிகள் பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியவை. ரூல் நம்பர் 4, புத்துணர்வாக சிறிய இடைவெளி எடுத்தல். வாழ்க்கை எல்லோரும் வெற்றியடைய முயலும் ஓட்டப்பந்தயம் போல தோணலாம். ஆனா அது நம்மள அகந்தையாக்கலாம். உங்களை பத்தி சிந்திக்க கொஞ்சம் நேரம் அவசியம். வாழ்க்கை நிறைய ஆற்றல் மிகுந்ததா தோணும். ஆனா அது நீங்க சோர்வடைகிற வரைக்கும் தான். அதனால நீண்ட நாட்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கடந்த காலத்தை பத்தியோ அல்லது எதிர்காலத்தை பத்தியோ யோசிச்சு வருத்தப்படுவது நீங்க இப்போ செய்யற வேலையை இன்னும் கடினமாக்கும். அதனால எல்லா வேலையும் செய்ய தயாரா இருங்க. ஏன்னா அதுல இருந்து தான் பெரிய மாற்றம் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய டைம் ஃபார் கிரேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னுமே அற்புதமான கண்டென்ட்டோட வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். நான் இது போலவே இன்னுமே ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.